ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னை ரொம்ப பேர் மறந்துருப்பீங்க. ஏன்னா நம்ம பார்த்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மந்த்ஸ்லேருந்து 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு. நிறையா ஒர்க் வரதுனால நமக்கு இந்த வீடியோ போடுறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா வீடியோ போடணும்னா தனியாக ஒரு டைம் நம்ம ஒதுக்கணும். ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் ஒதுக்குனா தான் நம்ம வீடியோவை போட முடியுது. நம்ம டெய்லியும் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ரொட்டீன் பார்த்தீங்கன்னா காலைல எந்திரிக்கிறது, ஸ்டாக்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற ஹோல்சேலு, அப்படியே அந்த ஸ்டாக்கை கொண்டு போய் சேல் பண்ணுறேன். ரீட்டைலுக்கும் ஸ்டாக் வருது, பட் அதனால அது போட முடியல. அதாவது வெறும் வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டும் தான் அப்டேட் பண்ணுறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் அப்டேட் பண்ணியிருக்க மாட்டேன். 15 ப்ரோலாம் இந்த ஸ்டாக் 1 வீக் ஆகுது. நான் ஒன்றும் அப்டேட் பண்ணவே இல்லை, அப்படியே ஓரமாகவே கிடக்குது. அதனால நிறைய பேருக்கு நம்மள்ட்ட என்ன ஸ்டாக் இருக்குன்னே தெரியல. ஆனால் டெய்லி நம்மக்கிட்ட நியூ ஸ்டாக் வந்துட்டு போய்கிட்டு தான் இருக்குது. வருது, சேல் ஆகுது, அந்த மாதிரி தான் இருக்குது. ரீட்டைல்லையும் நான் நிறைய வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணுறதுனால வாட்ஸ்அப் பார்த்து நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. யூடியூப்பில் மட்டும் தான் நம்மளோட வீடியோ கண்டினியூஸாக அப்லோட் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹோல்சேல் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் நம்ம டெய்லியும் போட்டுட்டு இருந்தோம். இப்போ ஹோல்சேல் கொஞ்சம் பிக்கப் ஆயிடுச்சு. அதனால் அந்த ஹோல்சேல்லே நம்ம அதிகமாக டெய்லியும் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள எல்லா 16லாம் ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பேமெண்ட்லாம் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட்டு டிஸ்பேட்ச் மட்டும் தான் பண்ணணும். அது மாதிரி ஹோல்சேல் டெய்லி நமக்கு போய்கிட்டே இருக்குது. அதனால் ரீட்டைலில் எப்படி சொல்ல, வீடியோ போட டைமே இல்லை சுத்தமாக. ஏன்னா வர அந்த பார்சல்லாம் கலெக்ட் பண்ண, அந்த ஃபோன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறேன், பார்சல் பண்ணுறேன், கொரியர் வைக்கிறேன். இப்படி தான் போயிட்டுருக்கு டைமு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே நான் வீடியோ எடுக்கிறது. எனக்கு கொஞ்சம் டைம் உண்மையாக சொல்ல இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு ஞாபகம் யூடியூப் வீடியோ தான். அதனால் நான் இப்போ வீடியோ போடுறேன். நிறைய பேர் மறந்துருப்பீங்க. இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்கிட்ட டெய்லியும் ரீட்டைல் ஸ்டாக்ஸ் நிறைய வந்துக்கிட்டு தான் இருக்குது. டெய்லியும் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. நிறைய பேர் கேட்குறீங்க. நிறைய பேர் கேட்ட 15 ப்ரோ, 16 ப்ரோ, 14 ப்ரோ மேக்ஸு எல்லாமே நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. அப் டு 16 ப்ரோ மேக்ஸ் வரைக்கும் இந்த ஸ்டாக் ரெடியாக இருக்குது. உங்களுக்கு 17 ப்ரோ வேணாலும் நம்மள்ட்ட இருக்கும், 17 ப்ரோ மேக்ஸ் வேணாலும் கிடைக்கும். எல்லா மாடலுமே எல்லா ஜிபியுமே நம்மக்கிட்ட கிடைக்கும். ஓகேங்களா? நிறைய பேர் யூஸ்டு கேட்குறீங்க. நான் வெளிலேருந்து கூட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன் என்னோடய சைடில். ஓகேங்களா? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இனிமேல் மேக்ஸிமம் ப்ரீ ஒன்டு மட்டும்தான் இருக்கும். அதாவது யூஸ்டு மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கும், நியூ இருக்காது. ஏன்னா இப்போ கூட என்னால் பேச முடியல, த்ரோட் இன்ஃபெக்ஷன். இருந்தாலும் ஃப்ரீ டைம் இருக்குது, ஒரு வீடியோ போட்டுருவோமே. நம்மளை நிறையா பேர் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு மெசேஜ் பண்ணுறீங்க. வீடியோ எப்போ வரும் நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டு எனக்கு எப்பயுமே தேவை. கண்டிப்பாக நான் கிடைக்கிற டைம்லலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போட்டுருவேன். ஓகேங்களா? என்னை யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நிறைய பேர் மறந்துட்டீங்க. இருந்தாலும் உங்கள் சப்போர்ட்டை எப்பயும் போல் கொடுங்க. மேக்ஸிமம் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்டாக்கும் இன்றைக்கி நான் வீடியோவில் கவர் பண்ணிடுறேன். யூஸ்டு நியூ எல்லாமே இருக்குது. யூஸ்டு தான் இருக்குது, நியூ கூட இல்லை. எல்லாமே காலியாக தான் இருக்குது. அந்த ரேக்கே காலியாகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி காமிச்ச லோ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் 8 ப்ளஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 8000 ருபீஸ் வரும். 64 ஜிபி பேட்ரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 79. இதுக்கு உங்களுக்கு பேட்ரி வேணுன்னா கூட மாற்றி கொடுத்துட்றேன். எக்ஸ்ட்ரா 1000 ருபீஸ் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் பேட்ரி வித் 6 மந்த்ஸ் வாரண்டியோட உங்களுக்கு கொடுத்துட்றேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா வரும், 9000 வரும். உங்களுக்கு ஃபோன் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இது வரைக்கும் எந்த சர்வீஸும் பண்ணல. இப்போ பேட்ரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 76% தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் 8000 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே பட்ஜெட்டில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டிங்களா அந்த எக்ஸ்எஸ் டிஸ்பிளே மாற்றிட்டேன். ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகலை. ஓகேங்களா? எக்ஸ்ட்ராவாக நமக்கு உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2500 ஆயிருக்கு. அந்த டிஸ்பிளேவும் ஃபேஸ் ஐடி நான் ரெடி பண்ணல, ஸ்டிப்பு மட்டும் தான் மாற்றிருக்கேன். ஒன்றும் அந்த ஃபேஸ் ஐடி ரெடி பண்ணல. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே மாற்றியாச்சு, அந்த ஃபேஸ் அந்த இயர்ஸ் பீஸ் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணிட்டேன். ஓகேங்களா? மித்தபடி இதோட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது 6500 வருது. ஓகேங்களா? சாரி, 6500 ருபீஸ் வரும். அதாவது ஐஃபோன் எக்ஸ்எஸ் 64 ஜிபி டிஸ்பிளே நான் சைனா தான் போட்டிருக்கேன், ஒரிஜினல் போடலை. ஏன்னா எனக்கு கிளாஸ் மாற்ற டைம் இல்லை, அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். 6500 வரும். ஐஃபோன் எக்ஸ்எஸ்ஸு டியூவல் சிம் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் எக்ஸ்ஆர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8800 வரும். ஐஃபோன் எக்ஸ்ஆர் 64 ஜிபி பிராண்ட் நியூ ஃபுல் பாக்ஸ் கிட்டோடு இருக்குது. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 78 79 இருக்குது. ஸோ கண்டிஷன் பார்த்துக்கோங்க, பிராண்ட் நியூவாக இருக்குது. டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் எதுவுமே கிடையாது. வித் பாக்ஸோடு இருக்குது. ஓகேங்களா? 8800 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 11 இருக்குது. இந்த 11 பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் 76, நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. இதில் ஜஸ்ட்டு டிஸ்பிளே மட்டும் மாற்றிருக்கு. 10000 வரும். 64 ஜிபி. இதுவுமே உங்களுக்கு டியூவல் சிம் வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11லேயே ஒரிஜினல் பேட்டரி ஷோரூமில் கொடுத்து மாற்றின பீஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 ஜிபி வேரியன்ட்டு ஃபுல் பாக்ஸ் கிட்டு பேட்டரி ஹெல்த் 100. ப்ரைஸ் உங்களுக்கு 16000 வரும். 16000 வரும், 16000 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 12ல்
நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 12 64 ஜிபி வந்திருக்கு. இந்த 12 பார்த்தீங்கன்னா 64 ஜிபி, வெறும் பேட்ரி மட்டும் சர்வீஸு. ஓகேங்களா, கண்டிஷன் பார்த்துக்கோங்க, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது, எந்த டென்ட்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே கிடையாது, நல்லா நீட்டாக இருக்குது. இங்கே மட்டும் சின்ன சின்னதாக அந்த பவுச் மார்க்ஸ்லாம் இருக்குது. இந்த 12 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. பேட்ரி ஹெல்த் மட்டும் உங்களுக்கு சர்வீஸில் இருக்குது. ஓகேங்களா, பேட்ரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 74%, 64 ஜிபி. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,000 வரும், 16,000 வரும் உங்களுக்கு. 12 5G. ஓகேங்களா, இன்கேஸ் உங்களுக்கு பேட்டரி மாற்றணும்னா 1800 எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பேட்டரியாக போட்டு கொடுத்துருவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 13 வந்து லோ பட்ஜெட்டில் நிறையா பேர் கேட்குறீங்க. நம்மகிட்ட லோ பட்ஜெட்டில் ஒரு 3-4 பீஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸில் வரும் ப்ரைஸு. ஓகேங்களா, லோ பட்ஜெட்டுன்னு பார்த்தா இது ஃபஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,500 வரும். பேட்டரி ஹெல்த் 100, டிஸ்பிளே மாற்றிருக்கு, ரெண்டுமே வந்து சைனா தான் போட்டிருக்கு. டிஸ்பிளேவும் சைனா தான், பேட்டரியும் சைனா தான். பேட்டரி ஹெல்த் 100, பட் பேட்டரிக்கு வந்து உங்களுக்கு வாரண்ட்டி இருக்குது 6 மந்த்ஸு. ஓகேங்களா, இதோட ப்ரைஸ் வந்து 17,500 வரும். கண்டிஷன் பார்த்துக்கோங்க, டென்ட்லாம் இருக்கும். மிச்சப்படி வந்து போர்டு கீட்டில் எந்த வித சர்வீஸும் பண்ணல. டிஸ்பிளே அண்ட் பேட்டரி நான் தான் சேஞ்ச் பண்ணேன் பர்சனலாக. இதோட ப்ரைஸ் வந்து 17,500. இன்னொரு இது பார்த்தீங்கன்னா பிங்க் கலரு, இதுவுமே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,000 வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு இதுலேயே ஆக்சுவலி பேட்டரியும் டிஸ்பிளேவும் மாற்றிருக்கு. இதுவுமே வந்து இந்த டென்ட்லாம் இருக்காது, கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதனால் வந்து அந்த ப்ரைஸ் உங்களுக்கு 19,000 வரும். இதுக்கு அடுத்த குவாலிட்டியாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனு, இது பார்த்தீங்கன்னா 20,000 வரும். டென்ட் ஸ்க்ராட்ச் ஒன்றும் இருக்காது, பேட்டரிலேயும் ஒரிஜினல் பேட்டரி போட்டிருக்கு. அப்புறம் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சைனாவை விட கொஞ்சம் காஸ்ட்லி, அதாவது GXன்னு சொல்லுவாங்க, அந்த டிஸ்பிளே போட்டிருக்கு. இதுக்குமே பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி இருக்குது பேட்டரிக்கு. உங்களுக்கு ஃபோனுக்குமே 3 மந்த்ஸ் இருக்குது. நம்மள்கிட்ட வாங்குற எல்லா ஃபோனுக்குமே 3 மந்த்ஸ் வாரண்ட்டி இருக்குது. ஓகேங்களா, இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20,000 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் 13 எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் கேட்டிருந்தீங்க. இந்த ஃபோன் இருக்குது, லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த பிங்க் லைன் வந்திருக்குன்னு சொல்லி, இது வந்து சேல் ஆகலை, இந்த ஸ்டாக் அவைலபிளாக தான் இருக்குது. இது வந்து 18,500 வரும், 18,500 வரும். iPhone 13 128 GB. ஓகேங்களா, ஆக்சுவலி இதில் சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன், சார்ஜ் போட்டு அந்த லைன் காமிச்சிடுறேன் ஆனானோன்னு. அப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா 13 128, பேட்டரி ஹெல்த் வந்து 86 or 87 இருக்குது. ஆனால் எந்த வித சர்வீஸ் பண்ண ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இது மறந்துட்டேன் பாருங்கள் இதை காமிக்கிறதுக்கு. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா XR-ஐ 11ஆக XR-ஐ 17 ப்ரோவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். 16 இது வந்து 64 GB, பேட்டரி ஹெல்த் 92 இருக்குது. ப்ரைஸ் வந்து 15,000 வரும். ஓகேங்களா, XR-ஐ 17 ப்ரோவாக மாற்றி வச்சுருக்கு. மிச்சபடி வந்து பார்க்க லுக் லைக் இப்படி பார்த்தா 17 ப்ரோ, பட் ஆனால் யூஸ் பண்ணால் வெறும் XR தான். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் வரல. ஓகேங்களா, இந்த லைன் வராது, எப்போயாச்சும் வந்துட்டு போகும். ஆனால் அந்த கண்டிப்பாக லைன் இருக்குது, அப்டேட்னால வந்த இஷ்யூ தான் இது. லைன் வரும் போகும். ஓகேங்களா, அதனால வந்து இது 18,500 ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. iPhone 13 128 GB. அடுத்தது வந்து iPhone XR-லேயே வந்து இன்னொரு பீஸ் இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் தான். இது ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகலன்னாங்க. கஸ்டமர் வந்து ஒன்றும் வந்து iCloud ஐடி பாஸ்வேர்டு தரல, அதனால் ஒன்றும் சேல் பண்ணாமல் வச்சுருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 7,000 வரும், 7,000 வரும். இன்கேஸ் ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுதா எனக்கு தெரில. ஒர்க் ஆகாட்டி நான் வந்து 1000 rupees கம்மியாகவே கொடுத்துருவேன். ஓகேங்களா, 6,000 கூட கொடுத்துருவேன். ஒர்க் ஆச்சுன்னா 7,000. ஓகேங்களா, இது வந்து 64 GB தான். இதோட பேட்டரி ஹெல்த்துமே சர்வீஸில் தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா SC3 வந்து லோ பட்ஜெட்டில் நிறையா பேர் கேட்டிருந்தீங்களே. SC3 128 GB லோ பட்ஜெட்டில் ஒன்று வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள டிஸ்பிளே மேலே உள்ள கண்ணாடி மாற்றிருக்காங்க. இதோட பேட்டரி ஹெல்த் மட்டும் உங்களுக்கு சர்வீஸ் வரும். ஓகேங்களா, iPhone SC3 128 GB. கண்டிஷன் பார்த்துக்கோங்க, டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் இருக்கும். இந்த ஃபோன் வந்து நான் வந்து வெறும் 15,000 தர போகிறேன். iPhone SC3 பேட்டரி ஹெல்த் மட்டும் சர்வீஸு. மேலே அப்புறம் வந்து டிஸ்பிளே மேலே உள்ள கண்ணாடி, அதாவது மேலே உள்ள கண்ணாடி மாற்றிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ட்ரூ டோன் எல்லாமே ஒர்க்கிங், ஒரிஜினல் டிஸ்பிளே தான். இது வந்து 15,000 வரும். iPhone SC3 உங்களுக்கு பாக்ஸோடு இருக்குது, பார்த்துக்கோங்க, பாக்ஸோடு இருக்குது. இது வந்து வெறும் 15,000 வரும். SC3லே நல்ல பீஸும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,000 வரும். பேட்டரி ஹெல்த் 100, சர்வீஸ் பண்ணல, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. சின்ன சின்ன டென்ட்டு, பவுச் அண்ட் மார்க் மட்டும் இருக்குது. ப்ரைஸ் வந்து 22,000 வரும். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் என்ன இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 11 Pro Max இருக்குது. இது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். 11 Pro Max
256 ஜிபியா சம்திங் ஞாபகம் இல்லை எனக்கு. நான் தான் பேட்டரி மாற்றினேன், மறந்துருச்சு. லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன். இதோட ப்ரைஸ் வந்து 18,000 தரேன். இது 256 64 எனக்கு தெரியல. பட் ஆனால் உங்களுக்கு 18,000 தரேன். நான் என்னென்னு பார்த்துட்டு இன்கேஸ் உங்களுக்கு வேணுன்னா கூட நான் சொல்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள், நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். சார்ஜ் இல்லை இப்போதைக்கு. உங்களுக்கு 18,000 வரும். பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இப்போ இந்த 11 இந்த 13 வந்து இப்போ வந்து உங்களுக்கு இது வரலன்னு நினைக்கிறேன். இந்த லைன் வரல. இது ஆக்சுவலி 120 256 தெரியலையே. பாருங்கள், இது அந்த 13 தான். பட் ஆனால் இப்போ லைன் வரல பாருங்கள். திடீர்னு லைன் வரும், ஓகேங்களா. இந்த ஓரத்தில் வரும், அதாவது இந்த கார்னரில் வரும். இந்த லைன் இப்போ விசிபிளாக இல்லை, இப்போதைக்கு இல்லை. ஆனால் வரும், எப்போ வரும்னு தெரியாது, ஓகேங்களா. இந்த ஃபோன் 18,000. அடுத்தது வந்து 13 மினியில் ஒரு லோ பட்ஜெட்டில் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு இந்த ஃபோன் தாராளமாக வாங்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து மேலே உள்ள கிளாஸ் மாற்றிருக்கு, அதாவது டிஸ்பிளே மேலே உள்ள ஒரிஜினல் டிஸ்பிளே தான், அதுக்கு மேலே உள்ள கண்ணாடி மாற்றிருக்கு. தென் வந்து பேட்டரியும் மாற்றிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து வெறும் 21,000 தரேன். ஐஃபோன் 13 மினி 128GB, பேட்டரி ஹெல்த் 100, ஒரிஜினல் டிஸ்பிளே, மேலே உள்ள கண்ணாடி மட்டும் மாற்றிருக்காங்க. பார்த்தீங்கன்னா வெறும் பேட்டரி மட்டும் தான் யூஸ்டுன்னு காட்டும், அதுவுமே ஒரிஜினல் பேட்டரி தான் போட்டிருக்கேன். மிச்சபடி ஃபோன் பார்த்துக்கோங்க, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இந்த டென்ட்டு ஸ்க்ராட்சும் கிடையாது. 13 மினி 128, டிஸ்பிளே மேலே உள்ள கண்ணாடி மாற்றிருக்கு, ஓகேங்களா. இதோட ப்ரைஸ் வந்து வெறும் 21,000 தரேன். அடுத்தது 13 மினி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒன்றுமே இருக்குது, பிளாக் கலரு. இந்த 13 மினி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 24,000. பேட்டரி ஹெல்த் 100, ஓகேங்களா. பேட்டரி ஹெல்த் 100. வெறும் நான் தான் ஒரிஜினல் பேட்டரி மாற்றிருக்கேன், மிச்சப்படி எந்த சர்வீஸும் பண்ணல. இதில் கிளாஸ் மாற்றிருக்கு, இதில் கிளாஸ்லாம் மாற்றலை, வெறும் பேட்டரி மட்டும் தான் மாற்றிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 24,000 வரும். இன்னொரு 13 மினி இருக்குது. இந்த 13 மினி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 256GB, பேட்டரி ஹெல்த் 88. இதோட ப்ரைஸ் வந்து 28,000 வரும். இதுவுமே நீட்டாக இருக்குது, சர்வீஸ் பேட்டரி கூட எதுவும் மாற்றலை, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் 13 மினி பார்த்தீங்கன்னா 512GB, டென்ட் ஸ்க்ராட்ச் மட்டும் இருக்குது. பேட்டரி ஹெல்த் வந்து 79, ஓகேங்களா. இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நிறையா இதில் வீடியோவில். ப்ரைஸ் வந்து 33,000 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 13லேயே 256GB ஒன்று இருக்குது. இதுக்கு வந்து டிஸ்பிளே மட்டும் அப்டேட் பண்ணி பிங்க் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன்ல, இதுக்கு டிஸ்பிளே மாற்றிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மாற்றினது பார்த்தீங்கன்னா எவ்வளோ, ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து உங்களுக்கு 22,000க்கு தரேன். 256GB, ஓகேங்களா. என்கிட்ட வந்து 256GBயில் 13ல் நல்ல பீஸும் இருக்குது, ஓகேங்களா. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 வரும். 256GB 30,000 வரும், பிராண்ட் நியூவாக இருக்குது, ஓகேங்களா. பேட்டரி ஹெல்த்துமே 85, பாக்ஸ் ஃபுல் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. அடுத்தது என்ன பீஸ் போடலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து 12 ப்ரோவில் 512 இருக்குது. இந்த 12 ப்ரோ பார்த்தீங்கன்னா 512GB வரும். ஒரிஜினல் டிஸ்பிளே அண்ட் ஒரிஜினல் பேட்டரி நான் தான் மாற்றிருக்கேன். 512GB கண்டிஷன் பார்த்துக்கோங்க, பிராண்ட் நியூவாக இருக்குது, பக்காவாக இருக்குது. இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 வரும். அடுத்தது 12 ப்ரோ மேக்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மாற்றிருக்கேன், பேக் கிளாஸ் உடஞ்சிருக்குல்ல, இதுவும் வந்து உடஞ்சிருக்கு. 256GB, பேட்டரி ஹெல்த் 81 இருக்குது. ப்ரைஸ் வந்து 22,000 வரும், 22,000 வரும். ஃபேஸ் ஐடி, ட்ரூ டோன் எல்லாம் பக்காவாக இருக்காது. உங்களுக்கு ஒரு 5G பெரிய பேட்டரி பெரிய ஸ்க்ரீனு, வெறும் 22,000 தான். ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் 256GB. அடுத்தது பார்த்தீங்கன்னா 13 ப்ரோ இருக்குது. இந்த 13 ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பேட்டரி மட்டும் மாற்றிருக்கேன். ப்ரைஸ் வந்து 39,000 வரும், ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வரும். ஆனால் இது வந்து பேட்டரி வந்து அன்னோன் தான் வரும், ஏன்னா வந்து சைனா தான் போட்டிருக்காங்க, ஒரிஜினல் போடல, அன்னோன் பேட்டரி தான் வரும். பேட்டரி ஹெல்த் 100. உங்களுக்கு பேட்டரிக்கு நான் வாரண்டி தரேன், உங்களுக்கு 3 months வாரண்டி வந்துடும். ஃபோன் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெளிவாக இருக்குது. இது ஆக்சுவலி ஒரு டாக்டர் யூஸ் பண்ணது, அவங்க அசிஸ்டண்ட்டை போய்ட்டு லோக்கலில் கொடுத்து எங்கேயோ மாற்றிட்டு வந்திருக்காங்க. மித்தபடி வந்து ஃபோனில் ஒரு ஸ்க்ராட்ச் கிடையாது, பக்காவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. 39,000 வரும், ஆல்ஃபைன் க்ரீனு. இப்போ இன்னொரு 13 ப்ரோ கூட இருக்குது. இந்த 13 ப்ரோ பார்த்தீங்கன்னா 128 ஃபிசிக்கல் டியூவல் சிம், அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் சிம்மு. உங்களுக்கு வந்து சிம் வந்து ஃபிசிக்கலாக போட்டுக்கலாம், 2 சிம்மு, ஓகேங்களா. 128, பேட்டரி ஹெல்த் வந்து 87 86 இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,500 வரும். ஐஃபோன் 13 ப்ரோ 128 ஃபிசிக்கல் டியூவல் சிம்மு, ஓகேங்களா. 35,500 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 13 ப்ரோ மேக்ஸு லோ பட்ஜெட்டில், ஒரு 35,000 பட்ஜெட்டில் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து ரீசெண்டாக நான் நிறையா பீஸ் வந்திருக்கு, கிளாஸ் சேஞ்சில், அதனால நான் லோ பட்ஜெட்டில் கொடுக்குறேன். இந்த 13 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேட்டரி போட்டிருக்கேன், பேக் கிளாஸ் ரீப்ளேஸ் ஆகிருக்கு, ஃப்ரண்ட்டில் மேலே உள்ள கண்ணாடி மாற்றிருக்கு, ஓகேங்களா. இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 35,000 தான் வரும். ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ் 256GB.
பார்த்துக்கோங்க. 13 ப்ரோ மேக்ஸ் 256 GB. இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த பேட்டரியோட இது காட்டும், பார்ட் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா, இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கேன், லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ அது பேட்டரி மட்டும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். பேட்டரி ஹெல்த் 100, ஒரிஜினல் பேட்டரி தான் போட்டிருக்கேன், டூப்ளிகேட் பேட்டரி கிடையாது. ஓகேங்களா, அதையும் சொல்லிடுறேன். நான் ஒரிஜினல்னா ஒரிஜினல் பேட்டரி சொல்லுவேன், டூப்ளிகேட்னா டூப்ளிகேட் பேட்டரி சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் தான் எல்லாத்துக்கும் மாற்றுறேன், வெளியிலேருந்துலாம் கொடுத்து மாற்றுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பேட்டரிஸுமே நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா, அதனால் நீங்கள் நம்பி நம்மள்ட்ட வாங்கிக்கலாம். டூப்ளிகேட்னா டூப்ளிகேட்டும் இருக்குது நம்மக்கிட்ட, அதுவுமே நான் போட்டுறேன். சில மாடலுக்கு போடுவேன். இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து ஃபாக்ஸ்கான் வெளியில் ஒரிஜினல் சொல்லி விற்பாங்க, ஆனால் இதுவே சைனா தான். ஓகேங்களா, இதுவுமே நான் போட்டுட்டு தான் இருக்கேன். அந்த 13க்கு சொன்னல, 2 விதமான 13 காமிச்சிருந்தேன்ல, அதில் ஒரு 13ல் அது யூஸ் பண்ணியிருப்பேன், ஒரு 13ல் இந்த பேட்டரி யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, இந்த 13 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ காட்டிச்சு பாருங்கள், யூஸ்டு பேட்டரி மாற்றிருக்கேன், எத்தனாம் தேதி மாற்றிருக்கேன் வரைக்கும் காட்டியிருக்கு பாருங்கள். ஓகேங்களா, இது வந்து ஒரிஜினல் பேட்டரி போட்டிருக்கேன். மேலே உள்ள கிளாஸ் மாற்றிருக்கு, பேக் கிளாஸ் மாற்றிருக்கு. ப்ரைஸ் வந்து 35,000 வரும். 256 GB 13 ப்ரோ மேக்ஸ். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோன் 15. ஐஃபோன் 15ல் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த ஒரு 256 GB ரொம்ப நாள் சேல் ஆகாமல் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 44,000. பேட்டரி ஹெல்த் 86. ஃபோன் பார்த்துக்கோங்க, சின்ன ஸ்க்ராட்ச் கூட இருக்காது, பக்காவாக இருக்கும். ப்ரைஸ் வந்து 44,000. 256, பேட்டரி ஹெல்த் 86. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 15 பார்த்தீங்கன்னா ஒரு 2 months அந்த மாதிரி தான் ஓல்டு. சைக்கிள் கவுண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 40 தான். பிராண்ட் நியூவாக இருக்கும், சீல்டு கட் கண்டிஷன், டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் ஒன்றுமே இருக்காது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45,000 தரேன். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க, சின்ன டென்ட்டோ ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காது. வாரண்ட்டி வந்து இந்த வருஷம் நவம்பர் 29 வரைக்கும் இருக்குது, ஐ திங்க் ஸோ. ஓகேங்களா, 29 30 தெரியல, அந்த செக்மெண்ட்டில் தான் இருக்குது வாரண்ட்டி. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45,000 தரேன். பிராண்ட் நியூ, வெறும் 40 வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கு ஃபோனு. லைட் யூஸ்டு ஃபோன்லாம் கிடைக்கவே கிடைக்காது. நிறைய பேர் வந்து டெமோ ஃபோன் சொல்லி ஏமாற்றி விற்கிறாங்க, அதெல்லாம் நம்ம மக்கள் போய் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரிஜினலான ஃபோன் வந்து யாருமே தரமான ஃபோன் தரமாட்டுறாங்க. பார்த்துக்கோங்க, வெறும் 40 வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயே வந்து ஸ்பேர் பார்ட்லாம் ரீப்ளேஸ் பண்ணி டெமோன்னு சொல்லி விற்கிறாங்க, போய் வாங்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரிஜினல் ஃபோனை ஒரிஜினல்னு சொல்லி விற்றா வாங்க மாட்டுறாங்க. அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் ஃபோனை டெமோன்னு சொல்கிறாங்க, அப்போ போய் மக்கள் வந்து குமிஞ்சு வாங்குறாங்க. அதுதான் இப்போதைக்கு கரண்ட் ஃபேஷனாக இருக்குது. நம்ம வந்து ஒரிஜினல் ஃபோனை ஒரிஜினாலிட்டியாக கொடுக்குறோம். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் 15 ப்ரோ கேட்டிருந்தீங்க. நம்மக்கிட்ட 15 ப்ரோ இன்றைக்கி ஒரு பீஸ் வந்திருக்கு, 256 GB. ஃபோன் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனு. அதாவது இந்த 15 ப்ரோ வந்த டைமில் நேச்சுரல் டைட்டானியம்னு சொல்லி எல்லாம் அவ்வளோ க்ரேஸாக இருப்பாங்க இந்த கலர் மேலே. இது பார்த்தீங்கன்னா ஒரு 256 GB வேரியண்ட்டு, பக்காவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 87% இருக்குது. ஃபுல் பாக்ஸ் கிட்டோடு வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் கிட்டோடு அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் வந்து 62,000 வரும். ஆக்சுவலி வந்து இந்த 15 ப்ரோவோட டிமாண்ட் ஒன்றும் குறையல. ஓகேங்களா, என்கிட்ட வந்து போத் 15 ப்ரோ அண்ட் 16 ப்ரோ ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஓகேங்களா, இதோட இது பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் காட்டுறேன் உங்களுக்கு, 87%. இது வந்து உங்களுக்கு 87%. இது வந்து உங்களுக்கு 256 GB. ஓகேங்களா, 128 256 பாக்ஸ் ஃபுல் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 15 ப்ரோ மேக்ஸ்லேயே நம்மக்கிட்ட சேம் நேச்சுரல் டைட்டானியம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 512 GB. இதுவுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக ஸ்கின்னு போட்டு ரேப் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்கின்னு போட்டு ரேப் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 74,000 வரும். பேட்டரி அது வந்து 89% இருக்குது. 512 GB ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. அதாவது ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், சின்ன ஸ்க்ராட்ச் ஒன்றுமே கிடையாது, ஃபோனு தெளிவாக இருக்குது. பேட்டரி ஹெல்த் பார்த்துக்கோங்க 89%. உங்களுக்கு 512 GB. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க 512 GB உங்களுக்கு 15 ப்ரோ மேக்ஸு. அதாவது இன்றைக்கி வரைக்கும் 15 ப்ரோ மேக்ஸ்க்கு இருக்க டிமாண்ட் ஒன்றும் குறையவே இல்லைங்க. ஏன்னா நான் நிறையா பேர் என்கிட்ட கேட்குறது 15 ப்ரோ மேக்ஸ் 15 ப்ரோ மேக்ஸ் 15 ப்ரோ மேக்ஸ். இந்த ஸ்டாக் ஒன்று அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் வந்து 74,000 வரும். 512 GB. ஐயோ, இன்னொரு ஃபோன் விட்டுட்டேன். இது பார்த்தீங்கன்னா 14 ப்ரோ மேக்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது, பிராண்ட் நியூவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பவுச் மார்க்ஸ் தான் இருக்குது, மற்றபடி வந்து ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட கிடையாது, சின்ன சின்ன பவுச் மார்க்கு. இதோட பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 81% இருக்குது. எல்லாம் பக்கா ஒரிஜினல், சர்வீஸ்லாம் போகாத ஃபோனு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55,500, 55,500 வரும். ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ் 256 GB. இது 128 இல்லை, 256 GB டீப் பர்பிள் கலர். ஓகேங்களா,
உங்களுக்கு 55,500 வரும். பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 81% கன்ஃபார்மு. அதில் லோடிங் ஆகிட்டுருக்கு இப்போ தான் ஆன் பண்ணதுனால. 81% பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி வந்து இந்த கலருமே வந்து 14 ப்ரோ மேக்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு கிரேசி கலரு. எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே வந்து லைக் பண்ண கலர். ஏன்னா இது ஒரு புது கலர். அப்போது 14 ப்ரோ மேக்ஸில் இதுவுமே வந்து எல்லாருமே வந்து வாங்கிட்டே இருந்தாங்க. இந்த ஃபோன் இந்த கலர் தான் வேணும், எனக்கு டீப் பர்பிள் தான் வேணும்னு சொல்லி வாங்கிட்டே இருந்தாங்க. அதாவது ஐஃபோனில் ஒரு கலர் லான்ச் ஆகும் போகும்போது ஒரு கலர் கேட்பாங்க. பட் ஆனால் 17 ப்ரோ மேக்ஸில் தயவுசெய்து இந்த கலர் யாருமே வாங்கலைங்க. நான் அதிகமாக விற்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் விற்றுருக்கேன், ப்ளூ விற்றுருக்கேன். இதெல்லாம் வெறும் 1 or 2 தான் விற்றுருக்கேன் இந்த கலர் காஸ்மிக் ஆரஞ்சு. ஓகேங்களா. இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து 14 ப்ரோ இருக்குது, 13 ப்ரோ இருக்குது, சாரி 14 ப்ரோன்ற 13 ப்ரோ இருக்குது, 15 ப்ரோ இருக்குது, 16 ப்ரோ இருக்குது. ஓகேங்களா. 17 ப்ரோ நியூலேயும் இருக்குது, சீல்டு கட் ஆக்டிவேட்லேயே இருக்குது. நான் நிறைய பேர் குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 16E 2 பீஸ் இருக்குது. இந்த 16E பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் ஜூலையோட வாரண்டி முடியுது. ப்ரைஸ் வந்து 39,000 வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2027 ஜூலை வரைக்கும் இருக்குது. இதுக்கு 43,000 வரும். ரெண்டுமே வந்து பேட்டரி ஹெல்த் 100. இது பார்த்தீங்கன்னா ஒரு 112 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு. இது வந்து வெறும் 35 36 டைம்ஸ் யூஸ் பண்ண ஃபோனு. ரெண்டுமே பிராண்ட் நியூ சீல் கட் கண்டிஷனு. போத் ஒயிட் அண்ட் பிளாக் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா பேர் கேட்ட 16 ப்ரோக்கு வர இந்த 16 ப்ரோ பார்த்தீங்கன்னா 80,000 வரும். கண்டிஷன் பார்த்துக்கோங்க, பிராண்ட் நியூவாக இருக்கும், சீல் கட் கண்டிஷன். இது ஒரு இந்தியன் டிவைஸ், இது இந்தியாவில் வாங்கியிருக்குது. ஓகேங்களா. இந்தியன் டிவைஸு. இதுக்கு வந்து ஒன்று வந்து வாரண்டி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஏப்ரல், அதாவது ஒன்று வந்து 4 மாதம் சம்திங் 3 மாதம் சம்திங் இருக்குது வாரண்டி. ஏன்னா பிப்ரவரி வந்துச்சுல, ஏன்னா நான் அன்றைக்கி எடுக்கும் போது வந்து ஜான்வரியில் எடுத்தேன், இப்போ பிப்ரவரி வந்ததுனால 3 மாதம் ஃபுல் வாரண்டி இருக்குது. பேட்டரி ஹெல்த் 93, எந்த இஷ்யூவும் கிடையாது, பக்கா ஜென்யூனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. டென்ட் ஸ்க்ராட்சுமே ஒன்றுமே கிடையாது. 80,000 வரும். ஐஃபோன் 16 ப்ரோ. இது ஒரு இந்தியன் டிவைஸ். ஓகேங்களா. இதோட ப்ரைஸ் வந்து 80,000. மிஸ் பண்ணிடாதீங்க, கிராப் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஐஃபோன் ப்ரோ சீரீஸில் இப்போ வந்து நிறையா ஸ்டாக் லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங் S23 8GB RAM 128GB ரோமு, ஃபுல் பாக்ஸ் கிட்டு, பக்கா தெளிவாக இருக்குது. இந்த ஃபோனோட ஒரிஜினல் இன்வாய்ஸ் வரைக்கும் இருக்குது. இந்த ஃபோன் ரிலையன்ஸ் டிஜிட்டலில் வாங்கியிருக்காங்க. 80,000 சம்திங், 79,000 சம்திங் வாங்கியிருக்காங்க. அதோட பில்லு கூட அவைலபிளாக இருக்குது. ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23,500 வரும். 23,500 சாம்சங் S23 8 128GB. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு ஃபோனை மறந்துட்டேன் போடுறதுக்கு. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா எஸ்சியில் வந்து லோ பட்ஜெட்டு, லேட்டஸ்ட் iOS 26 வரைக்கும் இந்த ஃபோனுக்கு சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,800 வரும். ஐஃபோன் SC 2020 64GB வரும். 8,800 வரும். பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 79 இருக்குது. ஓகேங்களா. வேறு என்ன இருக்குது இதுக்கு மேலே? அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் எல்லா யூஸ்டு ஃபோனும் காமிச்சாச்சு. ஓகேங்களா. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டினியூஸாக வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். ஏன்னா டைம் கிடைக்கிற கேப்லாம் வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. இப்போதைக்கு வந்து இருக்கிற எல்லாமே காமிச்சாச்சு. தென் வந்து வேறு எதுவும் காமிக்காமல் விட்டுருக்கேன். நான் ஒரே கிளான்ஸ் பார்த்துக்கிறேன். அவ்வளோதான், எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தாச்சு. வாட்ச் அவைலபிளாக இருக்குது. வாட்ச் காட்டிடுவா? சரி, ஓகே, வாட்ச் மட்டும் காட்டிடலாம் கடைசியில். நம்மக்கிட்ட வந்து லோ பட்ஜெட்டில் ஐவாட்ச் கேட்டிங்கன்னா சீரியஸ் 3 இருக்குது. இந்த சீரியஸ் 3 காஸ்ட் வந்து வெறும் 4,500 இல்லை 4,200 தர ஐவாட்ச் சீரியஸ் 3 42mm ஒன்லி ஜிபிஎஸ். ஓகேங்களா. உங்களுக்கு 4,200 தரேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐவாட்சில் சீரீஸ் 4 இருக்குது, 44mm ஜிபிஎஸ் ஒன்லி. இது வந்து 5,000 தரேன். அடுத்தது ஜிபிஎஸ்ல என்ன இருக்குது? எஸ்சியில் 20 SC2 இருக்குது. ஓகேங்களா. இது ப்ரைஸ் வந்து 8,800, 44mm தான், ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது. அடுத்தது சீரியஸ் 7 நைக் எடிஷன் உங்களுக்கு 9,000 தரேன். ஜிபிஎஸ் 45mm இது. ஓகேங்களா. நைக் எடிஷன் வந்து ஸ்பெஷல் எடிஷன் 45 சேலாகவும் இருக்குது, வச்சுட்டு யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. இது வாங்கி வச்சுருந்த காசுக்கு நான் வந்து சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், எனக்கு டபுள் த காஸ்ட் கிடச்சிருக்கும். ஓகேங்களா. இது வந்து 9,000 தரேன். எனக்கு இது நஷ்டம் தான். ஆக்சுவலி 13,000 12,000 போட்டாங்க. சேலாவில் அடுத்தடுத்த மாடல் லான்ச் ஆகுது. ஓகேங்களா. இது 9,000 தரேன். ஐவாட்ச் சீரீஸ் 7 45mm ஒன்லி ஜிபிஎஸ் நைக் எடிஷன். ஓகேங்களா.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இது iWatch சீரிஸ் 7லேயே வந்து உங்களுக்கு 45mm ஜிபிஎஸ் வித் செல்லுலாரு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 12,500க்கு தரேன். பேட்டரி வந்து 89 மேலே இருக்குது. இது ஒன்லி டிவைஸ் மட்டும்தான். அடுத்தது வந்து iWatch சீரிஸ் 8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிபிஎஸ் மட்டும்தான். 45mm டிஸ்பிளேல ஒரு ஸ்க்ராட்ச் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 வரும். தெரியுதான்னு தெரியல வந்து. இது பார்த்தீங்கன்னா தெரியுதா, இங்கே ஒரே ஒரு ஸ்க்ராட்ச் இருக்குது. 12,000 தரேன். இது பாக்ஸ் ஃபுல் கிட் இருக்குது. பேட்டரி ஹெல்த் வந்து 86 இருக்குது. ஓகேங்களா. மேக்ஸிமம் எல்லா ஃபோனுமே காமிச்சாச்சு. வேறு எதுவும் விட்டுட்டேன்னா இந்த எல்லாமே மேக்ஸிமம் எல்லா ஃபோனையும் காமிச்சிட்டேன். ஓகேங்களா. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு யாருக்காச்சும் ஏதாச்சும் ஐஃபோன் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு வந்து பர்சனலாக டிஎம் பண்ணுங்கள். ஐஃபோன் இல்லை ஆண்ட்ராய்டு எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அரேஞ்ச் பண்ணித்தரேன். பட் வந்து நிறையா பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. நிறைய டைம் என் கடை மூடி இருந்துச்சுன்னா என் கடையில் வந்து வாசலில் ஒரு லைட் வச்சுருப்பேன், அல் மொபைல் ஹப்னு ஒயிட் கலரில். அது எரிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக வருவேன். எங்கேயாச்சும் பக்கத்தில் வெளில போயிருப்பேன், ப்ரேயருக்கு போயிருப்பேன், இந்த ரெஸ்ட் ரூம் போயிருப்பேன். அதனால் வந்து மூடிட்டு போயிருப்பேன். அது எரியலைன்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க. மேக்ஸிமம் வந்து என் வீடு வந்து இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் தான். ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸில் வந்துட்டு போகிற டிஸ்டன்ஸ் தான். ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்டாக் இமீடியட்டாக வேணுன்னா கூட நான் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன். ஓகேங்களா. இன்றைக்கி வீடியோவில் போட்டிருக்க ஸ்டாக் எது வேணாலும் எனி டைம் எனக்கு வந்து அப் டு 10-15 வரைக்கும் என்னோடய காம்ப்ளெக்ஸ் ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் எப்போ கேட்டாலும் நான் வந்து எடுத்துருவேன். மார்னிங் 10 to நைட் 10 நான் கடையில் தான் இருப்பேன். ஓகேங்களா. நீங்கள் வந்து எப்போ என்ன கேட்டாலும் நான் மேக்ஸிமம் கடையில் இருக்க ஸ்டாக் எடுத்து கொடுத்துருவேன். இன்கேஸ் வெளியிலேருந்து அரேஞ்ச் பண்ணி தரணுன்னா கூட எனக்கு வந்து உடனே அரேஞ்ச் பண்ணி தந்துட முடியும். மேக்ஸிமம் எல்லா மாடலுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கும் ப்ரீ ஓன்டில். இன்கேஸ் எனக்கு அப்புறம் ஒன்று சொல்லிடுறேன். நிறைய பேர் என்ன வந்து டெமோ யூனிட்னு ஒன்று கேட்குறீங்க. டெமோ யூனிட் ஒன்று கிடையவே கிடையாது. வந்தால் கூட வெறும் ஒரு மாடல்னால் ஒரு 100 பீஸ் இருக்கும். மொத்த இந்தியாவிலேயே 100 பீஸ் தான் இருக்கும். அதை தவிர டெமோ பீஸ் வராது. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. டெமோன்றது வந்து எப்பயுமே அது நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். ஒரு அவேர்னஸ் நீங்கள் வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. டெமோன்றது 100% டெமோனா எப்பயுமே ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. அந்த யூனிட்டில் பின்னாடி வந்து நாட் ஃபார் சேலுன்னு வரும். ஓகேங்களா. ஆக்சுவலி இந்த பாக்ஸ் கூட இல்லை, இருந்துச்சுன்னா காட்டிடுவேன். நாட் ஃபார் சேலுன்னு போட்டு அந்த ஃபோனோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா டெமோவில் மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டில் இருக்காது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது இந்த எக்ஸஸ் எடுத்துக்கோங்களேன். எக்ஸஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எக்ஸஸில் டெமோ ஃபோன் விற்றுருக்கேன். ஒரிஜினல் டெமோ ஃபோன் விற்றுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மேனுஃபேக்சர் யூனிட் இருக்குல்ல, எம். ஓகேங்களா. இதில் மாடல் நம்பரில் டெமோனா உங்களுக்கு 3, 5, 1 அந்த மாதிரி நிறையா மாடல்ஸ் அந்த வெறும் நம்பரில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் உண்மையான 101% டெமோ ஃபோன். ஓகேங்களா. இங்கே விற்கிற எதுவுமே டெமோ கிடையாது. எல்லாமே ரீஃபர்பிஷ்டு அசம்பிள்டு ஃபோன். ஓகேங்களா. அதாவது சிம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ என்கிட்ட இப்போ ஒருத்தவங்க ஹவுசிங் மாற்ற கொடுத்துருக்காங்க ஒரு ஃபோனுக்கு. நான் மாற்றி கொடுத்துட்டேன் அவங்கள்ட்ட. இப்போது இந்த ஃபோன் அவங்க பழைய ஃபோனு. ஓகேங்களா. இந்த ஃபோன் அவங்க பழைய ஃபோனு. இந்த ஃபோனை அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபோனில் டென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து ரீஃபர்பிஷ் பண்ணி கேட்டாங்க. அதாவது எனக்கு புதுசாக மாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த ஃபோனோட ஸ்பேர்லாம் கழட்டி புதுசாக ஒரு ஹவுசிங், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷான ஹவுசிங் வாங்கி அதில் போட்டு சேல் பண்ணுறது தான் ரீஃபர்பிஷ். அதை நம்மளே பண்ணி கொடுத்துடலாம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ இதுதான் வந்து உங்களை டெமோ யூனிட்னு சொல்லி நம்ப வச்சுக்கிட்டு இருக்க மித்து. ஓகேங்களா. அதில் இருக்கிறது இதுதான். டெமோ யூனிட்னால் புதுசுலாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி பேட்டரியை வாங்கிட்டு உங்களோட பழைய பேட்டரியில் இருக்க இந்த ஸ்ட்ரிப்பு இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரிப்பை கழட்டி உங்களுக்கு ப்ரோக்ராமிங் பண்ணி பேட்டரி ஹெல்த் 100 சைக்கிள் கவுண்ட் 0 ஆக்கி உங்களுக்கு பழசை புதுசாக்கி விற்று ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் நம்பி வாங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வாங்கியிருந்தால் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். இது ஒரிஜினலானு செக் பண்ணிக்கோங்க. டெமோ ஃபோன் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், இருக்குது. ஆனால் வந்து ஒரு ஃபோனில் இந்தியாவில் அதிகபட்சமாக 100 ஃபோன் இருக்கும். சைனாவுக்கு போனால் கூட டெமோ ஃபோன் கிடைக்காது. ஓகேங்களா. சைனாவில் கூட டெமோ இருக்காது. உங்களுக்கு ஒன்று மேனுஃபேக்சர்ட் யூனிட் இருக்கும், இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் யூனிட் இருக்கும், இல்லைன்னா அசம்பிள்டு இருக்கும். ஓகேங்களா. டெமோன்றது ஒன்றும் கிடையவே கிடையாது. இங்கே சென்னையில் விற்கிறது எதுவுமே, சென்னையில் இல்லை, ஹோல் தமிழ்நாடு கேரளா எங்கே விற்கிறதுமே 100க்கு 100% டெமோ கிடையாது. நான் அடிச்சு சொல்லுவேன். ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள். டெமோனா வந்து நமக்கு தெரியும். டெமோ ஃபோன் காட்டினா நான் ஒத்துப்பேன். டெமோ ஃபோனே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், இருக்குது. பட் ஆனால் இங்கே விற்கிற எதுவுமே டெமோ ஃபோன் கிடையாது. ஓகேங்களா. அதை மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா இருக்கிற உண்மையை சொல்லி விற்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை இல்லை. ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறதுக்கு அப்படி சம்பாதிக்காமல் இருக்கிறது எவ்வளவோ நல்லது. அதாவது இருக்கிறது டெமோ கிடையாதுங்க, ரீஃபர்பிஷ் தாங்க.
அப்படின்னு சொல்லி வித்துட்டு போங்க. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இன்ஸ்டாகிராமை திறந்தா புது ஃபோனு ஷீல்டு கட்டு புது டெமோ ஃபோனுன்றீங்க. எதுக்கு அது? ரீஃபர்பிஷ்டுன்னு சொல்லிட்டு போங்க, நான் ஒத்துக்கிறேன். அதே டெமோ ஃபோன்னு சொல்லி மக்களை ஏமாத்துறீங்க. நம்ம கிட்ட வந்துட்டு அந்த கஸ்டமராக நம்மள்ட்ட அப்படியே நக்கலாக கேட்குறது, ப்ரோ என்ன ப்ரோ இங்கே இவ்வளோ கம்மியாக தராங்க, உங்களுக்கு இவ்வளோ கூட இருக்குது. என்னய்யா நீங்கள் ஏமாந்துட்டு வந்துட்டு அதை வேற பெருமையாக வந்து வேற சொல்கிறாங்க. அவங்க ஏமாந்ததும் இல்லாமல் என்கிட்ட வந்து பெருமையாக வேற சொல்கிறாங்க, புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்போ நம்ம விற்கிற சீல்டு கட்டே ரீசீல்டு பண்ணி நிறைய பேர் விற்கிறாங்க, புதுசுன்னு சொல்லி. ஆக்டிவேட் ஆனதே வந்து சீல்டுன்னு சொல்லி விற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஓகேங்களா? நம்ம ஆனால் சீல்டு கட்டுன்னு தான் வைப்போம், சீல்டுன்னு தான் வைப்போம், ஓகேங்களா? அதுவே வந்து இங்கே ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு. இந்த நடுவில் டெமோன்னு சொல்லி டென்ஷன் ஏற்றுறாங்க. அது மாதிரி வந்து எல்லா ஃபோனுக்குமே டெமோலாம் இருக்காது, ஓகேங்களா? இப்போ நீங்கள் கூகுள் பிக்சல்லாம் பார்த்தீங்கன்னா ரீஃபர்பிஷ் அசம்பிள்டு, அது மேக்ஸிமம் கூகுள் பிக்சல்லாம் சொல்லிடுவாங்க இது ரீஃபர்பிஷ்னே. ஆனால் ஐஃபோனுக்கு டெமோன்னு சொல்லி இன்ஸ்டாகிராமோ திறந்தாலே டெமோன்னு வருது. எங்கெங்க இது இவ்வளோ டெமோ ரிலீஸ் பண்ணுறாங்க? அப்போ வந்து ஆப்பிள் வந்து அதிகமாக டெமோ ஃபோன் தான் சேல் பண்ணியிருக்காங்க போல், மேனுஃபேக்சர் வந்து சேல் பண்ணல. டெமோ ஃபோன் தான் அதிகமாக விற்றுருக்கு போல். டெமோ ஃபோன் ஆப்பிள் வந்து நாட் ஃபார் சேலுன்னு சொல்லி தான் கொடுக்குமே, ஓகேங்களா? அதுதான் மெயினான விஷயமே. நாட் ஃபார் சேல்னு அந்த பாக்ஸ்லேயே போட்டிருக்கும் ஆப்பிளோட ஒரிஜினல் டெமோ. இவங்க என்ன பண்ணுறது, அந்த ஒரு டெமோன்ற ஒரு வார்த்தையை வச்சுட்டு இன்ன வரைக்கும் நான் சொல்கிறது எப்போ ஐஃபோன் 4S இப்போ அப் டு 17 Pro Max வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அந்த டெமோ காலத்தையும் ஓட்டிகிட்டு வராங்க. பழசுலாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஏர்போர்ட்டில் கஸ்டம்ஸ் பீஸ்ன்னு சொல்லுவாங்களே, இப்போ வந்து கஸ்டம்ஸ் பீஸ் போயிடுச்சு, இப்போ டெமோ பீஸ் உள்ளே இறங்கியிருக்கு, ஓகேங்களா? அதனால் வந்து யாரும் ஏமாறாதீங்க, ஓகேங்களா? நீங்கள் ஏமாந்தே வாங்குறீங்கன்னா அது என்னோட மிஸ்டேக் இல்லை. நான் சொல்கிறத சொல்லிட்டேன். மேக்ஸிமம் வந்து 99.9% டெமோன்னு சொல்லி விற்கிற எல்லாமே ரீஃபர்பிஷ்டு ஃபோன் தான். இதை வந்து நான் எந்த வித வியாபாரிகளையும் புண்படுத்தலை. நீங்கள் உண்மையை சொல்லி விற்கணும்னு தான் நான் சொல்ல வரேன், ஓகேங்களா? என்னை நீங்கள் தப்பாக நினச்சிட்டா எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது, எனக்கு இதை நஷ்டம் கிடையாது. உங்கள் பேர் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் உண்மையை சொல்லி சேல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, வாங்கிட்டு போகிற கஸ்டமரும் திருப்தியாக வாங்கிட்டு போவாங்க. இது டெமோ ஃபோன் கிடையாதுப்பா, ரீஃபர்பிஷ்டுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு இது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அப்போ வந்து அவங்க வாங்குறதை நிப்பாட்டுருவாங்க. இல்லை வேணும்னு தெரிஞ்சு வாங்குறவங்க வாங்கிட்டு போடும், நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, ஓகேங்களா? ஓகே, நான் ரொம்ப பேசிட்டேன். நான் இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், இருக்குது, நான் எடுத்து அதை நான் போடுறேன். அது மொத்த டீட்டெயில்ஸ் இந்த ஃபோன்லாம் இல்லை, சேல் பண்ணிட்டேன் நான். ஆக்சுவலி டெமோ ஃபோன்லாம் என்கிட்ட இருந்துச்சு, எல்லாமே சேல் பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஒரு நாள் நான் அதை ரிலீஸ் பண்ணுறேன். அது தயவுசெய்து ரிலீஸ் பண்ணும்போது எல்லா வியாபாரிகளும் நம்ம டென்ஷன் ஆகி சண்டைக்கு வருவாங்க. நான் இருந்தாலும் நான் சொல்கிறேன், உங்களை ஏமாற்றக்கூடாதுல்ல. அவங்க உண்மையை சொல்லி விற்றா நான் எதுவும் சொல்ல மாட்டேன், ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய், see you.